பொதுவாகவே வெயில் காலத்தில் பிபி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகும். சித்த மருத்துவத்தில் எலுமிச்சம்பழம் ரத்த கொதிப்புக்கு நல்ல மருந்தா சொல்லுவாங்க. சித்த மருத்துவத்தில் பூண்டு பால் பிபியும் நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறது நிறைய ஆய்வுகள் இருக்குது. இந்த முத்திரைகள்லாம் நமக்கு நேரம் காலம் கிடையாது. நம்ம உட்கார்ந்து செய்யலாம், டிவி பார்க்கும்போது செய்யலாம், நடந்துகிட்டே இருக்கும்போதும் செய்யலாம். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் அருள் சுரூபி, சித்த மருத்துவர். இன்னைக்கு ரத்த கொதிப்பை பத்தி பார்க்கலாம். ரத்த கொதிப்புன்றது நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய பிபின்றது. இத சித்த மருத்துவம் ரத்த பித்தம் அப்படின்னு சொல்லுது. இத ஏன் இப்ப சொல்றேன்னா, பொதுவாவே வெயில் காலத்துல பிபி இருக்கிறவங்களுக்கு பிபி கொஞ்சம் அதிகமாகும், ரத்த கொதிப்பு அதிகமாகும். அப்போ என்ன பண்ணலாம், வீட்லயே நம்ம ஏதாவது பண்ண முடியுமா, ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி வீட்டுல ஏதாவது செஞ்சுக்க முடியுமா அப்படின்லாம் நிறைய பேருக்கு ஒரு ஆவல் இருக்கும். உணவுப் பொருள் மூலமா சரிப்படுத்தலான்றத நம்ம பார்க்கலாம். பொதுவா பொட்டாசியம் மிகுந்த உணவுப் பொருட்கள் ரத்த கொதிப்பை சரிப்படுத்தும். உப்புல இருக்கக்கூடிய அந்த சோடியம் பொதுவாகவே ரத்த கொதிப்பை அதிகப்படுத்தும். அதனால உப்பை லோ சோடியம், அதாவது அரை உப்பு சேர்த்து நம்ம சாப்பிடலாம். இல்ல லோ சோடியம் சால்ட்னே இப்ப வருது ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்கு, அந்த உப்பை பயன்படுத்தலாம். இது பழங்காலத்துல ஒரு உப்பை முறிச்சு பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு மெத்தட் இருக்கு. அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, பழகின மண் சட்டியில கொஞ்சம் முருங்கைக்கீரை உருவி போட்டு வதக்கிட்டு அது மேல கல்லுப்பை போட்டு பொரிக்கும் பொழுது வறுத்துட்டே இருந்தோம்னா பொரிஞ்சு வெள்ளையா வரும். இதை பத்தியத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஏன்னா அந்த சோடியமோட லெவல் கம்மியாகும். இந்த மாதிரி ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க இந்த மாதிரியும் இயற்கையான முறையில சோடியத்தோட அளவு குறைச்சு அந்த உப்பை நம்ம பயன்படுத்தலாம். இது ஒரு பழங்காலத்துல சித்த மருத்துவத்துல உப்பு முறிச்சு பயன்படுத்துற ஒரு பழக்கம் இருந்தது. கீரைகள் நிறைய சேர்த்துட்டே வந்தாலும், சிறுதானியங்கள் நிறைய சேர்த்துட்டே வந்தாலும் நமக்கு அந்த பொட்டாசியம் நிறைய கிடைக்கும். இது தவிர வாழைப்பழம், இதுல நிறைய பொட்டாசியம் இருக்கு, இதை நிறைய எடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெரியில நிறைய பொட்டாசியம் இருக்கு. அது ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவோம். இதுல ஆந்தோசைனின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருள் இருக்கிறதுனாலையும் விட்டமின் சி இருக்கிறதுனாலையும் இது என்ன பண்ணும்னா நமக்கு பிபியை கண்ட்ரோல் பண்ணும். பொதுவாகவே சித்த மருத்துவத்துல எலுமிச்சம்பழம் ரத்த கொதிப்புக்கு நல்ல மருந்தா சொல்லுவாங்க. சீரகத்தை பொதுவா நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி உப்போட சேர்த்து கல்லுப்போட சேர்த்து பொடி பண்ணி வச்சுட்டு முதல் சாதத்துல போட்டு சாப்பிடுறது ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்கு எளிய மருத்துவ முறைன்னே சொல்லலாம். இதெல்லாம் இல்லாம நான் மாத்திரையெல்லாம் போட்டுட்டு இருக்கிறேன், 2 நேரம் போடுறேன், அப்ப கூட எனக்கு பிபி கம்மியாகலன்னு சொல்றவங்களுக்கு சீரகத்தை எலுமிச்சம்பழம் அது முழுகிற அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு இரவு முழுதும் ஊற வச்சு காலையில அந்த சீரகத்தை எடுத்து வெயில காய வச்சு உலர்த்தின பிறகு திருப்பி நல்லா அந்த சீரகம் காஞ்சிருக்கும், அந்த உலர்ந்த சீரகத்தை திருப்பியும் மறுபடியும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த எலுமிச்சை சாறுல இரவுல ஊற வைக்கணும். இந்த மாதிரி ஒரு 5ல இருந்து 6 தடவை எலுமிச்சை சாறுல இரவுல ஊற வச்சு காலையில வெயில்ல காய வச்சு நல்லா காஞ்ச பிறகு அந்த சீரகத்தை பொடிச்சு வச்சுட்டு தினம் 1 டீஸ்பூன் எடுத்து, அதாவது டீஸ்பூன்னா நம்ம ஐஸ்கிரீம் ஸ்பூன் சொல்லுவேன், அந்த அளவு எடுத்து வெந்நீர்ல தினமும் ஒரு நாளைக்கு 1 தடவை இல்ல 2 தடவை சாப்பிட்டோம்னா ரத்த கொதிப்பு ஆனது கண்ட்ரோலுக்கு இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் பொதுவாகவே பித்தத்தை தணிக்கக்கூடிய சக்தி இருக்குது, விட்டமின் சியும் இருக்கு. சீரகம், சீர் பிளஸ் அகம், உள்ள இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சீர்படுத்தக்கூடியது சீரகம். அப்ப இது 2த்தையும் சேர்த்து சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு ரத்த கொதிப்பு கம்மியாகும். நான் மாத்திரை எடுக்கிறேனே, இது எடுக்கலாமானா எடுக்கலாம். ஏன்னா இது ஈட்டபிள், அதாவது சீரகமும் எலுமிச்சம்பழமும் நம்ம சாப்பிடுற பொருள் தான். இதை தவிர மருந்தா நான் ஏதாவது எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மருத்துவ முறையில நமக்கு பாத்தீங்கன்னா மாதுளை மணப்பாகு அப்படின்னு சொல்லி ஒண்ணு வருது. மாதுளம்பழமும் கற்கண்டும் சேர்ந்த மாதுளை மணப்பாகு பிபியை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். சிக்கஞ்சர் மணப்பாகு அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்துல கூட சொல்லுவாங்க. அதாவது புதினா, இஞ்சி, எலுமிச்சை சாறு இதெல்லாம் பிழிஞ்சு அரைச்சு ரெடிமேடாவே சிக்கஞ்சர் மணப்பாகுன்னு வருது. இது இல்லைன்னு சொன்னா நம்ம வீட்லயே கொஞ்சம் புதினாவும் இஞ்சியும் நல்லா அரைச்சிட்டு அது கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற விட்ட பிறகு கொஞ்சம் எலுமிச்சம்பழமும் வேணும்னா நாட்டு சர்க்கரையும் சேர்த்து குடிச்சோம்னா, தினம் குடிச்சிட்டே வந்தோம்னா ரத்த பித்தம் சொல்லக்கூடிய இந்த பிபி ஆனது கண்ட்ரோல்ல வரும். இது மட்டும் இல்லாம பூண்டு பால் அப்படின்னா எல்லாருக்குமே இரவுல பால் குடிக்கிற பழக்கம் இருக்கும். அது மாதிரி ஒரு 1/4 டம்ளர் பசும்பால், காய்ச்சின பசும்பால்ல ஒரு 1 டம்ளர் தண்ணியை சேர்த்து 2 பல் பூண்டை போட்டு
பூண்டு வேகிற அளவுக்கு அந்த பாலை காய்ச்சி, அந்த பூண்டு வெந்த பிறகு அந்த பாலையும் பூண்டையும் சேர்த்து தினமும் குடிச்சிட்டே வந்தா 2 பல் பூண்டு தான் எடுக்கணும். அதுக்கு மேல எடுக்கக்கூடாது. அந்த பால்லயே அந்த பூண்டு வெந்துரணும். வெந்த பிறகு தினமுமே ஒரு 1/4 டம்ளர் குடிச்சிட்டே வந்தோம்னா, நமக்கு பிபி ஆனது கண்ட்ரோல் வரும். பூண்டுல அரிசின் இருக்குது. இது வந்து கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய ரத்தத்துல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவை கண்ட்ரோல் பண்றதோட சேர்த்து பிபியும் நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுது. நிறைய ஆய்வுகள் இருக்குது. இது வந்து சித்த மருத்துவத்துல பூண்டு பால் வந்து ரத்த பித்தம் இருந்தா கொடுக்கறது வழக்கம். இதை தவிர நமக்கு வந்து கேசரி லேகியம் அப்படின்னு சொல்லக்கூடியது சித்த மருத்துவத்துல இருக்கு. அதாவது பிபி இருந்து சுகர் இல்லாதவங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட் இல்லாதவங்க வந்து கேசரி லேகியம் எடுக்கலாம். ஏன்னா அதுல இனிப்பு இருக்கிறதுனால அவங்க வந்து சுகர் பேஷண்ட் எடுக்க வேண்டாம். பிபி இருக்கிறவங்க மட்டும் கேசரி லேகியம் எடுக்கலாம். இது தவிர எனக்கு சுகர் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வெண்தாமரை சூரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பவுடர் வருது. நிறைய மருந்து கடைகள்ல கிடைக்குது. இந்த வெண்தாமரை சூரணம் 1 கிராம் எடுக்கலாம். இதை வந்து தொடர்ச்சியா எடுக்கலாமானா பால்ல தினமும் தொடர்ச்சியா எடுக்கலாம். இது கூட மருதம்பட்டை அப்படின்னு சொல்லி மருதம்பட்டை சூரணம்னு ஒண்ணு வருது. அந்த மருதம்பட்டை சூரணம் 1 கிராம் அளவு பால்ல தினமும் சேர்த்து எடுக்கலாம். இது ரெண்டுமே என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, இரத்த குழாயில அந்த அடைப்பு ஏற்படுவதை தடுக்கிறதோட பிபியையும் கண்ட்ரோல் பண்ணும். எனக்கு இந்த மருந்தெல்லாம் சாப்பிட முடியாது, நிறைய டேப்லெட்ஸ் எடுக்கிறேன், எனக்கு வேற ஏதாவது மாற்று வழிகள் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிபி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மருந்து மெடிடேஷன், ஆழ்நிலை தியானம் பண்ணீங்கன்னா நல்லா பிபி கண்ட்ரோல் ஆகும். மனசு வந்து அமைதிப்படும் பொழுது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும் பொழுது பிபி ஆனது கண்ட்ரோலுக்கு வரும். இது தவிர நிறைய தண்ணி குடிக்கலாம். திடீர்னு ஏறி ஏறி இறங்குதுன்னு சொல்றவங்க கால்களை படுத்துட்டு கொஞ்சம் 2-3 தலகாணி உயரமா வச்சு கால்களை கொஞ்சம் உயர்த்தி வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா படுத்தானா கூட அவங்களுக்கு பிபி கம்மி ஆகும். இது தவிர யோகாசனங்கள் வந்து தெரிஞ்சவங்க புஜங்காசனம், சக்கராசனம், சாந்தி ஆசனம் இதெல்லாம் நம்ம தினமும் செஞ்சுட்டே வந்தோம்னா நமக்கு வந்து பிபி ஆனது கம்மி ஆகுது. இது கூட முத்திரைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண முத்திரை, அபான முத்திரை, சூரிய முத்திரை இதை எல்லாமே நம்ம செஞ்சு பழகிட்டே வந்தோம்னா, இந்த முத்திரைகள்லாம் வந்து நமக்கு நேரம் காலம் கிடையாது. நம்ம உட்கார்ந்து செய்யலாம், டிவி பார்க்கும்போது செய்யலாம், நடந்துகிட்டே இருக்கும்போதும் செய்யலாம். அபான வாயு முத்திரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, பிபியை கண்ட்ரோல் பண்றதுல முக்கிய பங்கு இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கையை மடக்கிட்டு இது மேல இந்த 2 விரலை இப்படி மடக்கி இந்த கட்டை விரலை இப்படி வைக்கணும். அதாவது இப்படி பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது வந்து அபான வாயு முத்திரை. இதை வந்து நம்ம உட்காந்துட்டு டிவி பாக்குற நேரமோ, இல்ல வேற ஏதாவது பஸ்ல டிராவல் பண்ற நேரமோ, இல்ல எப்பவோ ஒரு தடவை ஒரு நாளைக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சூரிய முத்திரை அப்படின்னா இங்க பாருங்க, இந்த மாதிரி இந்த மோதிர விரலை மடக்கி இந்த விரலை இப்படி வச்சிருக்கிறது பேரு சூரிய முத்திரை. நம்ம சேர்ல உட்காந்துட்டு ரிலாக்ஸா உட்காந்துருக்கும் போது கூட இந்த தொடைமேடுல இந்த 2 கை இப்படி வச்சுட்டு கீழ் நோக்கி பார்த்த மாதிரி வச்சுட்டு உட்கார்றது பேரு சூரிய முத்திரை. பிராண முத்திரைன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 விரலும் மடக்கி இது மேல இப்படி வச்சிருக்கிறது பேரு பிராண முத்திரை. இந்த பிராண முத்திரையும் செய்யலாம். இந்த 3 முத்திரையுமே லைனா ஒண்ணு மாத்தி ஒண்ணு செய்யலாம். எது உங்களுக்கு எப்பப்போ வசதிப்படுமோ அப்பப்போ செய்யலாம். எத்தனை தடவை செய்யலாம்னு நினைச்சீங்கனாலும் உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இதுக்கெல்லாம் கணக்கோ நேரமோ கிடையாது. தொடர்ச்சியா செஞ்சுட்டே வந்துட்டு இருந்தோம்னா நமக்கு பிபி குறையும். இதோட மட்டும் இல்லாமல் வாழ்வியல் முறைகளான நம்ம எண்ணெய் குறைச்சு, உப்பு குறைச்சு, புளி குறைச்சு, இதெல்லாம் எண்ணெய், புளி, உப்பு, காரம் இதெல்லாம் குறைச்சு சாத்வீக உணவுகள் சொல்லக்கூடிய பழங்கள் அதிகமாகவும், காய்கறிகள் அதிகமாகவும், மசாலா பொருள் தவிர்த்து சாப்பிட்டுட்டே வந்துட்டு நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து அமைதியாகவும், பொறுமையாகவும், நிதானமாகவும் இருந்தா இரத்த கொதிப்பு எப்பவுமே கண்ட்ரோல்ல இருக்கும். இனி வரக்கூடிய அடுத்த ஒரு நல்ல தலைப்புல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.